ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்எம்ஏ டைரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இடையில ஒரு 2 வீக்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி போச்சு. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் என்னால் அப்லோட் பண்ண முடியல. இப்போது சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே இம்மிடியேட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சிக்கன் நான் இங்கே எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிங்க. ரொம்பவும் பெருசாக இருக்க வேணாம், சின்னதாகவும் இருக்க வேணாம். ஒரு மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ மசாலா வந்து என்னென்ன போடணுங்கிறது, தேவையான மசாலா என்னென்னங்கிற பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் 65 மசாலா, 1/2 லெமன், 2 டீஸ்பூன் கர்டு. ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நான் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சிக்கன் 65 மசாலா பார்த்திங்கன்னா நான் இன்ஸ்டண்ட்டாக பேக்கெட்டில் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா தனித்தனி மசாலாவாக அவங்க சேர்க்கணும். அது சப்போஸ் உங்களுக்கு வந்து அது தேவைப்படும், மசாலாவாக நான் ஆட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இன்னொரு வீடியோஸில் அது டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ சிக்கனில் மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா, கர்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு லெமன் வந்து அந்த 1/2 லெமனையும் புழிஞ்சிக்குங்க. அதையும் சேர்த்துட்டு ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. இப்போது எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்குங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா பிசைஞ்சு இதை வந்து ஒரு 1/2 hour, மினிமம் 1/2 hour, ஒரு 1 hour வச்சுக்கலாம். மினிமம் 1/2 hour மேரினேட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 hour நான் என்ன பண்ணிவிடுவேன், இதை பிசைஞ்சு நான் எப்போதுமே ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஏன்னா நல்லா மேரினேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். இது வெளியிலையும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை ஃப்ரீசரில் வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை எடுத்து போட்டு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண வேண்டியதான். இதை ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமு. ரொம்ப ஹைலையும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஸ்லோவில் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா தான் அது நல்லா வேகுகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டான டைம் எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்து அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் எடுத்துட வேண்டியதான். சிக்கன் மட்டும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆயிரும், சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஸோ அதுக்கு ஒரு 5 minutes இருந்தாலே போதும் சிக்கன் வேகிறதுக்கு. சிக்கன் போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டால் தான் கொஞ்சம் 4 பக்கமும் ஈவனாக நல்லா வேகும். 65 இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா வந்துருச்சு. இப்போ சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியதான். சூடான சிக்கன் 65 ரெடி ஆக போகுது. இப்போ நான் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். சிக்கன் 65 வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அது மாதிரி பிளேட்டில் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.